அடுத்த நாள் உதவி செய்யறத சொல்லிட்டு விசாட ஹோஸும் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு. டோரதியும் அவன் நண்பர்களும் அன்னைக்கு இரவு தூங்காம, நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் நம்ம ஆசைப்பட்டது கிடைக்க போகுதுங்கிற மன திருப்தியோட எல்லாரும் தூங்காம ஒரு வகையான சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச உடனே ரெடி ஆயிட்டு கிரேட் விசாடா ஹோஸ தான் பார்க்க போறாங்க. அங்க இந்த தடவை யார் வர போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வலா இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு உருவம் ஒவ்வொருத்தருக்கும் வந்துச்சு இல்லையா? இந்த தடவை 4 பேரும் சேர்ந்து போறனால யார் வர போறாங்கன்னு ரொம்ப ஆவலா போறாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே வரல. அந்த இடத்துல குரல் மட்டும்தான் கேக்குது. அதுவும் ஒரு வயசானவரோட குரல் மாதிரி கேக்குது. அந்த இடத்துல விசாரா ஹோஸ் வந்து நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனா இருந்தாலும் அவங்க திரும்பவும் நடந்த கதையெல்லாம் சொல்றாங்க. நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு விசாரா ஹோஸ் சொல்றாரு. சிங்கம் ரொம்பவே கோவப்பட்டு கர்ஜிக்குது. அந்த கர்ஜனையில டோடோ ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்போ அங்க இருக்க ஒரு திரைக்கு பின்னாடி இருந்து ஒரு ஆள் வெளியே வராரு. அந்த வயசானவர் தாங்க கிரேட் விசார்ட் ஆஃப் ஓஸ். ஆனா உண்மையை சொல்ல போனா அவர் ஒரு மந்திரவாதியே இல்ல. அந்த காலத்து சயின்டிஸ்ட் மாதிரி அவருக்கு தெரிஞ்ச மேஜிக் ட்ரிக், அப்புறம் அவருக்கு தெரிஞ்ச இன்வென்ஷன், இது மூலியமா தான் அவரு அவங்க கிட்ட ட்ரிக் காமிச்சு அந்த பல விதமான உருவத்தெல்லாம் காமிச்சிருக்காரு. இப்ப இவங்க வெஸ்ட் வச்சே கொண்டுட்டு வந்துட்டாங்கல்ல, அதனால இவர் பயந்து போறாரு. இவருக்கு அந்த ஈவல் வச்சு எல்லாருமே பிரச்சனையா இருந்தனால இவங்கள வச்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதை செஞ்சும் காட்டிட்டாரு. ஆனா இவரு உண்மையாலுமே மந்திரவாதி இல்லாதனால இவங்களுக்கு இவரால அவங்க ஆசைப்பட்டதை கொடுக்க முடியாது. அத பத்தியும் சொல்றாரு. நீங்க ரொம்ப மோசமானவரு, உங்களை நம்பி நாங்க என்னெல்லாம் வேலை பார்த்திருக்கோம்னு டோரத்தி அழுவும் போது, நான் மோசமானவன் இல்ல, ஆனா மந்திரத்துல நான் கொஞ்சம் மோசம்தான். ஏன்னா எனக்கு மந்திரம்னாவே சுத்தமா தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ விசார்ட் ஆஃப் ஓஸ் அப்படிங்கிறவரு எப்படி இங்க இந்த எம்ரால்ட் சிட்டிக்கு வந்தேன்னு அவரோட கதைய வந்து சொல்றாரு. அவர் ஒமாஹா நாட்டை சேர்ந்தவர். சின்ன வயசுல இருந்தே நிறைய இன்வென்ஷன் செய்யறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் செய்வாரு. மேஜிக் ட்ரிக் அந்த மாதிரி நிறைய இதை கத்துட்டு இருக்கும் போது ஒரு தடவை இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பலூன் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. அது ஒண்ணும் இல்லைங்க, பேராஷூட் தான் அப்படி சொல்றாங்க. அதை நல்லா தைச்சு அதுக்கு ஒரு பேஸ்கெட் வாங்கி அந்த பேஸ்கெட்டையும் ரோப்பு போட்டு அந்த பலூனோட கட்டிட்டு இருக்கும் போதே இவர் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி பறந்து வந்து இந்த கிரேட் சிட்டிக்கு வந்து லேண்ட் ஆகுறாரு. வானத்துல இருந்தே பறந்து வந்தனால இவரு தான் கிரேட் விசார்ட் ஆஃப் ஓஸ்ன்னு அந்த மக்கள் அவங்களே ஒரு பேரை வச்சு இவரை வந்து ஏத்துக்கிறாங்க. அப்படி வந்து அவரு இந்த கிரேட் எம்ரால்ட் சிட்டியை வந்து உருவாக்குறாரு. அதுக்கு ஃபுல்லா கிரீன் கலர் பெயிண்ட் அடிக்கிறாரு. அது ஆனா ஷைனிங்காலாம் இல்ல, ஒரு நார்மல் கிரீன் கலர் பெயிண்ட் தான். ஆனாலும் அது ஷைனிங்கா தெரியறதுக்காக அங்க இருக்க நாட்டு மக்களுக்கு ஒரு கிளாஸ் அவர் இன்வென்ட் பண்ணதை கொடுக்குறாரு. அதுதான் அந்த கிரீன் கிளாஸஸ். அதை மாட்டிட்டு அதை அவங்க அந்த கண் வழியா பார்த்தாவே வெஜிடபிள்ஸ்ல இருந்து பில்டிங் வரைக்கும் எல்லாமே கிரீன் அண்ட் ஷைனிங்கா தெரியும். ஆனா அது ஆக்சுவலா நார்மலான ஒரு பில்டிங். இவர் சின்ன வயசுல இங்க வந்துடுறாரு. ஆனாலும் அவரு இப்ப வயசான தாத்தாவாயிடுறாரு. இன்னும் அந்த சிட்டியை விட்டு அவர் போல. அப்படி அவர் வரும்போது ஒரு பெரிய டெசர்ட்டை தாண்டி வந்தாரு. அந்த டெசர்ட்டை மட்டும் தாண்டிட்டா கண்டிப்பா நான் திரும்ப என் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க. அப்ப நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு மூளை கிடைக்காதா அப்படின்னு ஸ்கேர்க்ரோ கேட்க, அப்ப எனக்கு இதே இல்லாத மாதிரி நான் எப்பயும் இருப்பேனா அப்படின்னு டின்மேனும் ரொம்ப வருத்தப்படுறாரு. நான் என்றென்றும் கோழையாவே இருப்பனா அப்படின்னு லயனும் ரொம்ப வருத்தப்படுது. நான் என் வீடான கன்சாக்கு போகவே முடியாதான்னு அவனும் வருத்தப்படுறா. கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வாங்க, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யறேன் அந்த விசார்ட் சொல்றாரு. அடுத்த நாள் வந்து அவங்க வராங்க. ஸ்கேர்க்ரோக்கு பின்ஸ் எல்லாம் வச்சு ஏதோ மூளை மாதிரி இது பண்ணி அவரோட தலையை எம்டி பண்ணி இந்த பின்ஸ் எல்லாம் வச்சு அதை ஒரு மாதிரி பண்ணி அவருக்கு பிரெயின் வந்து வர வச்சிடுறாரு. அவர் யோசிக்கும் போது அந்த பின்ஸ் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு ஆசி ஒரு மாதிரி சத்தம் வரும். ஸ்கேர்க்ரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்புறம் டின்மேனுக்கு பஞ்சில ஆன ஒரு ஹார்ட் மாதிரி ஷேப்ல ஒரு ஹார்ட்டை பண்ணி அந்த டின்மேனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஹார்ட் கொடுத்துட்றாரு. அப்புறம் லயனுக்கு ஒரு மேஜிக் ட்ரிங்க் மாதிரி ஒரு பச்சை கலர் லிக்விட்ல ஒரு ட்ரிங்க் பண்ணி இதை குடி, நீ தைரியசாலி ஆயிடுவ அப்படின்னு சொல்றாரு. 3 விஷ் அவர் கிராண்ட் பண்ணிட்டாரு. ஆனா டோரத்திய மட்டும் இன்னும் அவர் பார்க்கல. நாட்கள் போய்கிட்டே இருக்கு. டோரத்தி ரொம்ப கவலையா இருக்கா. கவலைப்படாத டோரத்தி, உனக்கும் அவர் ஏதாவது பண்ணுவாருன்னு அந்த 3 பேரும் சொல்றாங்க. அப்போ ஒரு நாள் அந்த விசார்டு வந்து டோரத்திய கூப்பிடுறாரு. அந்த பலூனை திரும்ப செய்யலாம்னு ஆசைப்படுறாரு. அந்த பலூனை செஞ்சு அவரும் ஒமேகாக்கு போலாம், டோரதியும் கன்சாக்கு விட்டுறலாம்னு முடிவு எடுக்கிறாரு. மக்கள் எல்லாம் கூட்டி நான் ஒரு நீண்ட தூர பயணத்துக்கு போறேன் டோரதியை கூட்டிக்கிட்டு. அது வரைக்கும் இந்த ஸ்கேர்க்ரோ தான் உங்களோட மன்னன், இவருக்கு நீங்க தர வேண்டிய மரியாதை எல்லாமே தரணும்னு சொல்றாரு. எல்லாருமே அதை ஒத்துக்கிறாங்க. ஸ்கேர்க்ரோவை சந்தோஷமா தன்னோட மன்னனை ஏத்துக்கிறாங்க. பெரிய பட்டு அப்புறம் பெரிய பேஸ்கெட் இதெல்லாம் வச்சு மறுபடியும் அந்த பேராஷூட்டை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. செஞ்சு முடிச்சிடுறாரு. ஹாட் ஏர் பலூன் மாதிரி செஞ்சிடுறாரு. அது பறக்கிறதுக்கும் ரெடியா இருக்கு. அந்நேரம் டோரதியை கூட்டிட்டு அவரு பறக்கலான்னு ட்ரை பண்ணும் போது டோரோ எங்கேயோ ஓடி போயிடுறான். சீக்கிரமா டோரதி, இது பறக்க போகுது அப்படின்னு அவரு சொல்றாரு.
ஆனா டோடோவை தேடிட்டு போனனால டோரதி அந்த பலூனை விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த கிரேட் விசார்டை யாரும் திரும்ப பார்த்ததா சரித்திரமே இல்ல. அவர் நாட்டுக்கு போய் சேர்ந்தாரானும் தெரியல. டோரதி இன்னும் சோகமாயி உட்கார்ந்துடுறா. என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கா. அங்க இருக்க அமைச்சர்கள் கிட்ட ஸ்கேர்க்ரோ வந்து ஐடியா கேக்குறாரு, டோரதி எப்படியாவது கன்சாக் அனுப்பணும்னா. அப்ப அங்க இருக்கவங்க, இங்க இருக்க எல்லா சூனியர்காரர்களை விடவும் வாய்ந்த சூனியக்காரி சவுத்துல தான் இருக்கா. அவங்க கிட்ட போனா உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்ல, உடனே ஸ்கேர்க்ரோ அவங்க நண்பர்களை கூட்டிக்கிட்டு, டோரதி டோடோ எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சவுத் சைடு எல்லாரும் நடந்து போறாங்க. அப்படி சவுத் சைடு அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய பிரான்ச் மாதிரி ஒரு பாதுகாவலர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் மரத்துல ஆனவங்க தான். பல தடைகளை தாண்டி அவங்களையும் தடையும் கடந்து போறாங்க. அவங்கள கடந்து போன வாட்டி சிட்டி ஆஃப் சைனா கிளே அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. இந்த இடத்துல என்னன்னா, பீங்கான் பொம்மைகள் இருக்கும் இல்லையா, அந்த பீங்கான் பொம்மைகள்லாம் உயிரோட இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு நாடே அங்க இருக்கு. அந்த நாட்டு மக்கள்ல ஒரு பிரின்சஸ்னு ஒருத்தி இருப்பா. அவளை பார்த்த உடனே டோரதி வந்து தூக்கி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைப்பா. பின்னாடி அது ரொம்ப தப்புன்னு நினைச்சிட்டு அவங்கள விட்டுட்டு அவளோட நடைப்பயணத்தை திரும்ப கண்டினியூ பண்ணுவா. அப்போ ஒரு பெரிய குகைய பாப்பா. அந்த குகையை கடக்கிறதுக்கு விங்கடு மங்கீஸோட ஹெல்ப்போட அந்த குகையும் கடந்து போயிடுறா. கடந்து போன வாட்டிதான் அவ சவுத் சைடோட விச்ச பார்க்க போறா. அவங்க ரொம்பவே அழகா இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட குறைய சொல்லி, நான் கன்சாக்கு எப்படியாவது போகணும், எங்களை விடுங்கன்னு சொல்லும் போது, உன்னோட கோல்டன் கேப்பை என்கிட்ட கொடு, நான் உனக்கு கன்சாக்கு போறதுக்கு உதவி செய்யறேங்கிறா. ஆனா அந்த கோல்டன் கேப்பையுமே அவ வந்து அந்த விங்கடு மங்கீஸ கூப்பிட்டு ஸ்கேர்க்ரோ அவரோட நாட்டுக்கு போகணும், டின்மேன் அந்த விங்கீஸ் இருக்க நாட்டை ஆளணும், அப்புறம் லயன் அவரோட ஃபாரஸ்டுக்கே போகணும்னு தான் அந்த 3 விஷயம் கேட்கறா. அவளுக்காக அவ எந்த விஷயம் கேட்கல. இத பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விச் ரொம்பவே ரொம்பவே நல்லவளா இருக்கா. டோரதி, அப்ப நான் கன்சாக்கு எப்படி போறது அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா என்னால முடியும். இந்த சில்வர் ஷூஸ் இருக்கு இல்லையா, இத 3 தடவை நீ உன் காலோட சேர்த்து உரசனாவே போதும், நீ நினைச்ச இடத்துக்கு எல்லாம் போலாம் அப்படின்னு அவ சொல்றா. இந்த விஷயம் டோரதிக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா அவ இங்க வந்து லேண்ட் ஆன ஃபர்ஸ்ட் நாளே அந்த சில்வர் செப்பலை யூஸ் பண்ணி கன்சாக்கு போயிருக்கலாம். ஆனா அவ இங்க இருந்ததும் நல்லதுக்குதான். அப்பதான் ஸ்கேர்க்ரோ, டின்மேன் அண்ட் லயன் இவங்க எல்லாம் பயனடைஞ்சாங்க. அதனால அவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. அந்த குட் பிச் டோரதிக்கும் கிஸ் கொடுக்குறா. அப்புறம் மத்த நண்பர்களையும் கட்டி அணைச்சிட்டு லாஸ்டா குட் பை சொல்லிட்டு டோரோவை தன் கையில பிடிச்சுக்கிட்டு சில்வர் செப்பலை யூஸ் பண்ணி கன்சாக்கு அவ போறா. அவ ஆன்டி அப்பதான் வெளியே வந்து கேபேஜுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. இவளை பார்த்த உடனே அவ ஆன்டி ஓடி வந்து கட்டுப்பிடிச்சுக்கிறா. அங்கிள் ஹென்ரியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்புறம் என்ன, டோரதி கடைசியா கன்சாக்கு போய் சேர்ந்துட்டா. அவன் அங்கிள் ஆன்டியோட சந்தோஷமா வாழ்றா.